السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج. متفق عليه. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிமாறுகளின் ஆசித்தனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் துல்கஅதத்துல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான கண்ணியமான துல்கஅதா மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான மாதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய திட்டமிடப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளில் அல்லாஹ் தஆலாவினுடைய திருப்தியை அடையக்கூடிய செயல்பாடுகளும் உண்டு. அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி ஒரு சில நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாய கடமைகளும் உண்டு. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனித இனம் செய்ய வேண்டிய உரிமைகளை, செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா 2 விதமாக அமைத்து தந்திருக்கின்றார். ஒன்று ஹுகூகுல்லாஹ், இன்னொன்று ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூகுல் இபாத் அடியார்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள். இந்த 2 கடமைகளில் ஹுகூகுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகள், தொழுகை, குர்ஆன் ஓதுவது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இது போன்ற நற்காரியங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். கண்டிப்பாக அதை நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபையின் மூலம், தன்னுடைய இரக்கத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து விடுவான். இது அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய கடமைகள். மன்னிக்க வேண்டிய பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா தன் மீதே அதை அவசியமாக்கி கொண்டார். அதனால் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய கடமைகளில் நாம் ஏதேனும் குறை செய்து விட்டாலோ அல்லது செய்யாமலேயே விட்டு விட்டாலோ அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு நமக்கு என்றென்றும் உண்டு. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் 5 வேளை தொழுகையில் நம்ம பேணுதலாக இல்லாமல் இருக்கிறத அல்லாஹ் தஆலா மன்னித்து கொண்டே வருகிறார். ஜும்மா தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிறது.
சிறப்புமிக்க நாட்களுக்குரிய தொழுகைகளில் மட்டும் பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிறது. மற்ற நேரங்களில் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய கட்டாய கடமையான ஐவேளை தொழுகைகளில் ஒரு சப்பு 2 சப்பு, மிஞ்சி போனால் ஒரு 3-4 சப்பு தான் பள்ளிவாசலில். எல்லா பள்ளிவாசலும் அதுதான் நிலைமை இல்லையா? அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து விடுகிறார். அது அல்லாஹ்வுடைய கருணை, மாபெரும் கருணை. அந்த கருணையை நீங்கள் போய் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை. அடுத்த கடமையான ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இந்த விஷயத்துல ஜமாத்தார்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். ஒரு எஜமானர் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், கொடுக்கக்கூடிய சன்மானம், அதுபோல ஒரு வியாபாரி வாடிக்கையாளருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதுபோன்று ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களில் இது அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறை செய்துவிட்டால், அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, எஜமானராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தினுடைய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குறை செய்துவிட்டால் அல்லது பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டத்தை தந்துவிட்டால், ஏதாவது ஒரு ரீதியில் வேதனையை தந்துவிட்டால், அந்த அடியான் மன்னிக்கின்ற வரை அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை. எப்படிங்க? ஹுகூகுல் இபாத்ல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அது எஜமானராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, வியாபாரத்தினுடைய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அவர் வேதனை கொடுத்து விட்டால், சிரமத்தை தந்து விட்டால், குறை செய்து விட்டால், அவர் மன்னிக்கின்ற வரை அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை. அந்த எஜமானரை, அந்த குடும்ப தலைவரை, அந்த வியாபார தொழில் அதிபரை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. ஏனென்றால் இது ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த பணியாளர் மன்னித்து விட்டால் அல்லாஹ் உடனே மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நம்ம பெரிய ஒரு கடமையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய கருணையின் பேர்ல அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அதனால்தான் ஈருலக தலைவர் சர்தாரே துஆலம் தாஜ்தாரே மதீனா நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சஜிதாவில் விழுந்து இந்த உலகில் உருவாகக்கூடிய கடைசி முஃமின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொல்லி ஈமான் கொண்ட ஒரே ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தில் நுழைகின்ற வரை நான் சஜ்தாவிலிருந்து எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலேயே விழுந்து கிடந்தார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சஜ்தாவிலிருந்து எழுந்திருங்கள், நீங்கள் அல்லாஹ்விற்காக தலை சாய்ந்து பூமியில் உங்களுடைய தலை வைத்து இருப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டார். உங்களுடைய உம்மத்தில் ஒருவர் கூட நரகத்தில் நுழைய முடியாது, எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள், அல்லாஹ் சொல்லி தந்து விட்டார். இது சத்திய வாக்கு. சஜ்தாவிலிருந்து எழுந்திருந்தார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் சஜ்தாவிலிருந்து எழுந்திருந்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் உடனே அல்லாஹ் தஆலா அதாபை இறக்கி விடுவார். வேகமாக சூறாவளி காற்று. அப்படி இல்லை என்றால் நீரில்
மூழ்கடித்து அவர்களை சாகடிப்பது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே பூமி அப்படியே உள்ளே சுருக்கி கொண்டிருக்கும். இப்படியான வேதனைகள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் அனைவருக்கும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் போக கடைசியில அவங்க வாழும் போதே அவங்களுடைய முகத்தை குரங்குகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவார். ஃபதகூனு கிரதத்தல் ஹாசிகீன், இழிவடைந்தவர்களாக, குரங்கினுடைய தோற்றம் உடையவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு அவர்கள் செய்த வேதனைகள், தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உடனடியாக அஸாபை கொடுத்து விடுவான். ஆனால் உம்மத்தி முஹம்மதியாவாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை தன்னுடைய இரக்க கடலை அல்லாஹ் தஆலா அப்படி தூவி நமக்கு கொடுத்திருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. ஆனா அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு ஸலவாத்து சொல்கிறார் இமாம். எங்கேயாவது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படியெல்லாம் செய்தார்களா என்று நன்றி கெட்டத்தனமாக நாம் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை நாம் இந்த உலகில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய எந்த அஸாபையும் பெறாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சஜிதாவிலேயே விழுந்து கிடந்த ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றியுணர்வோடு சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை கூட இன்றைக்கு நாம் 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டு ஸலவாத்து சொல்வதில் கூட கஞ்சத்தனம் உடையவர்களாக நாம் இன்று இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட தனம் உடையவர்களாக இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, இதோ வருகிறது மே மாதம் 5ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உழைப்பாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச அளவில் கொண்டாடப்பட இருக்கிறது. உழைப்பாளியினுடைய கையை முத்தமிட்டவர்கள் தான் ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உழைப்பாளியினுடைய கையை முத்தமிட்டார்கள். எந்த தலைவரை நீங்கள் அப்படி பார்த்திருப்பீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு சஹாபி அவர்கள் கையேந்தி கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தலையிலிருந்து கால் வரை பார்க்கிறார்கள். நல்ல வாட்டசாட்டமான மனிதர். 100 நபர்களை கூட அவர் சமாளித்து விடலாம். அந்த அளவிற்கு மிக வாட்டசாட்டமான, ஆரோக்கியமான, கட்டுமஸ்தான உடம்பு கொண்டவர். அவர் கையேந்தி கொண்டு யாசித்துக் கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து, தோழரே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு வறுமை அதிகமாக இருக்கிறது, அதெல்லாம் நான் யாசித்துக் கொண்டு வருகிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கின்ற அந்த சபைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள், வசதி படைத்த சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர் இவருக்காக வேண்டி கோடாலி வாங்குவதற்கு உங்களில் யார் தங்களுடைய அன்பளிப்பை கொடுப்பதற்கு முன் வருகிறீர்கள் என்று அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் கூடியிருந்த வசதி படைத்த சஹாபாக்கள் ஒருவர் எழுந்திருத்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் இவருக்காக வேண்டி கோடாலி விலைக்கு வாங்கி கொடுப்பதற்காக நான் அவருக்கு அன்பளிப்பு செய்கிறேன் என்று சொல்லி 2 தீனார் அன்பளிப்பு செய்தார். அந்த சபையிலேயே அவருக்கு கோடாலி வாங்கி அவருடைய கையில் கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, உங்களை நான் இந்த நாளிலிருந்து நீ 15 நாட்கள் உங்களை நான் பார்க்கக்கூடாது. இந்த நாளிலிருந்து உங்களை நான் 15 நாட்கள் உங்களை நான் பார்க்கக்கூடாது. இந்த கோடாலியை பிடித்துக் கொள்ளுங்கள். காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி
விறகுகளாக ஆக்கி அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்று உழைத்து சம்பாதித்து 15 நாட்கள் கழித்துதான் நான் உங்களை பார்க்க வேண்டும், அப்போதுதான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவரும் கோடாலியை சந்தோஷமாக வாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு நாளுமே காலையிலேயே அதிகாலையிலேயே சுபு தொழுது விட்டு போய் அந்த மரங்களை வெட்டி விறகுகளாக ஆக்கி அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்றுவிட்டு வரக்கூடிய வருமானத்தில் வீட்டிற்கான அந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டு சேமிப்பையும் அவர் செய்து கொண்டு 15 நாட்கள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். நபி அவர்கள் லொஹர் தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு வெளியே வருகிறார்கள். அவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலல்லாஹ் 15 நாட்களுக்கு முன்பு யாசகம் கேட்டு வந்தேனே, அவன்தான் நான். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு துஆவினால் இப்போது நான் உழைத்து சம்பாதித்து என்னுடைய வீட்டு தேவைகளையும் முடித்துவிட்டு என்னுடைய உழைப்பின் மூலமாக வீட்டு தேவைகளை நிறைவு செய்துவிட்டு சேமிப்பையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த சேமிப்பை உங்களுக்கே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுமே அந்த சஹாபி அவர்கள் 2 கைகளையும் காட்டுகிறார். விறகு வெட்டி வெட்டி அவருடைய உள்ளங்கை முழுவதும் காய்ச்சி போயிருந்தது. நபி அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உதட்டின் மூலமாக அதை முத்தமிடுகிறார். உழைப்பாளியின் கரத்தை முத்தமிட்ட முதல் மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உழைப்பாளிக்கு எவ்வளவு அழகான ஒரு கண்ணியத்தை தருகின்றார்கள் பாருங்கள். இன்றைக்கு முதலாளிகளாக எஜமானர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அந்த சஹாபியிடத்தில் சொல்லி அனுப்ப அந்த சஹாபி அவர்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துஆவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இன்று செழிப்பாகிவிட்டது, நானும் இன்றையிலிருந்து கொடுக்கக்கூடிய கரமுடையவனாக மாறுகிறேன் என்பதாக சொன்னார். வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சஹாபாக்களுடைய சபையில் சொன்னார்கள், உழைத்து சம்பாதித்து வரக்கூடிய வருமானத்தில் சாப்பிடுவதை விட மிக உயர்ந்த உணவு வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். உழைக்கும் வர்க்கத்தினரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு உயர்த்தி நபி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். வேறு யாருடைய உழைப்பிலும் நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது, வேறு யாரினுடைய பொருளையும் நீங்கள் அபகரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, வேறு யாரினுடைய பொருளையும் நீங்கள் பிடுங்கி வாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முஃமினும் தன்மானம் உடையவனாக தன்னிறைவு பெற்றவனாக வாழ வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுக்கு அழகாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சூழல், ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு கட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது, அப்போது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். நல்ல முறையில் உது செய்து விட்டு கிப்லாவை முன்னோக்கி 2 ரக்அத் தொழுது விட்டு கண்ணீர் அழுது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நீங்கள் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுக்கப்படுவீர்கள். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், எல்லா விஷயங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மதிப்பை வைத்திருக்கின்றான், அதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் மக்கா நகரத்திலும் மதீனா நகரத்திலும் வசதி படைத்தவர்களில் ஆரம்ப காலத்திலிருந்தே மதிக்கப்படக்கூடிய மனிதராக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். மக்காவிலேயே வசதி படைத்த பணக்காரர்களில் முதல் தன்மை பெற்ற பணக்காரராக அவர்கள் இருந்தார்கள். எப்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து
அவர்கள் கலிமாவை சொன்னார்களோ அப்போதே அவர்களுடைய சொத்துக்கள் முழுவதும் அவர்கள் அப்படியே தங்களுடைய உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டு ஒன்றுமே இல்லாதவர்களாக மதீனாவிற்கு பயணம் செய்து வந்தார்கள். இப்படி ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரான சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு வசதி படைத்த மதீனாவில் வாழக்கூடிய பணக்காரர்களிடத்தில் ஒவ்வொரு சஹாபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். அப்படி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரபியா இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு, தோழரே இவருடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள், உங்களுடைய சன்மானத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ரபியா இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு தங்களுடைய விளைச்சல் நிலத்திற்கு சென்று நின்று அந்த இடத்தில் சொல்கிறார்கள். ரபியா இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்று ஏட்டிலே நீங்கள் திறந்து பாருங்கள், தோழரே இந்த இடத்திலிருந்து அந்த இடம் வரை இவ்வளவு ஏக்கர் விளைச்சல் நிலம் எனக்கு சொந்தமானது, இதில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் சொந்தமாக்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக தலை குனிந்து விட்டார்கள். தட்டாந்தரையாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு அழைத்து சென்று, தோழரே இவ்வளவு பெரிய நிலம், ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தமானது, இதில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன். அப்போதும் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பேரித்தம்பலம் குளிக்கக்கூடிய 2 மரங்கள், அந்த மரங்களுக்கு அருகில் அழைத்து சென்று கேட்டார்கள், தோழரே இந்த 2 மரங்களும் பேரித்தம்பலங்கள் நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இந்த 2 மரங்களில் உங்களுக்கு எது வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஒன்றை அன்பளிப்பாக தருகிறேன். அப்போதும் அமைதியாக இருந்தார்கள். எதுவுமே பேச மாட்டேங்கிறார் நண்பர் அவர்கள், என்ன செய்வது, சரி ஏதோ ஒரு கவலையில் இருப்பார் போல அப்படின்னு சொல்லி வீட்டிற்கு அழைத்து சென்று தண்ணீர் எல்லாமே கொடுத்து விட்டு 6 அமர அவர்களை வைத்து விட்டு சொன்னார்கள், தோழரே எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், 2 மனைவிமார்கள் ஒருவரை நான் தலாக்கிட்டு அவரை இத்தா இருக்க செய்துவிட்டு முழுமையாக என்னுடைய பந்தத்திலிருந்து அவரை விடுவித்து அந்நிய பெண்ணாக அவரை மாற்றி உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரபியா இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியாக இதையாவது ஏற்றுக்கொள்வாரா என்று பார்த்து கொண்டு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்போதான் வாயை திறந்து சொல்றாங்க, தோழரே இதுவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அளப்பெரிய ஒரு ரிஸ்காக இருக்கிறது, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஷாம் தேசத்தில் வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை எனக்கு காண்பித்து தாருங்கள் என்று சொன்னார்கள். ஷாம் தேசத்திற்கு அழைத்து சென்று வியாபார ஸ்தலத்தை காண்பித்து தரப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோதுமை மாவும் பன்னீர் அந்த தண்ணீரையும் வாங்கி அவர்கள் வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். வியாபாரம் பறக்கத் அடைகிறது. 1 ஒட்டகம் வாங்குகிறார், 10 ஒட்டகம் வாங்குகிறார், 100 ஒட்டகம் வாங்குகிறார். வரலாற்று ஏடுகளிலே ஒவ்வொன்றும் தேதி குறிப்போடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 ஒட்டகைகள் வாங்குகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே இந்த அப்துல் ரஹ்மான் தாஜிருல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய வணிகராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வணிகராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இந்த அப்துல் ரஹ்மான் பூமியில் எந்த பகுதியில் தோன்றினாலும் அவர் தங்கத்தை தான் அவருடைய கரத்தில் எடுப்பார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தை அவருடைய கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்படுகிறது, உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எப்படி மக்காவில் பெரிய பணக்காரராக இருந்தாரோ அதுபோல மதீனாவில் பணக்காரர்களுடைய பட்டியலில் முதல் பணக்காரராக அவர் ஆகிவிட்டார். அப்போது பத்ர் யுத்தத்தினுடைய அறிவிப்பு செய்யப்படுகிறது. தோழர்களே பத்ர் யுத்தத்திற்கு தயாராகி விடுங்கள், இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு தயாராகி விடுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. உடனே
நல்ல முறையில் ஒது செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி 2 ரக்காத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பத்ர் யுத்தத்தில் இஸ்லாத்திற்கு நீ வெற்றி கொடுத்து விட்டால், பத்ர் யுத்தத்திலிருந்து வந்த பிறகு என்னுடைய உழைப்பினால் எவ்வளவு வருமானத்தை நீ எனக்கு ரிஸ்காக தந்தாயோ, அந்த வருமானத்தில் இந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 தோழர்களுக்கும் நான் அந்த வருமானத்தை அப்படியே அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி நேர்ச்சை செய்துவிட்டு பத்ர் யுத்தத்திற்கு சென்றார்கள். பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி தான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு வீட்டிற்கு வந்து அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்தது போலவே 313 சஹாபாக்களுக்கும் தங்களுடைய வருமானத்தில் வந்த ரிஸ்குகளை கணக்கிட்டு அந்த விஷயத்தை அந்த இரவிலேயே எல்லோருக்கும் வீட்டு கதவை தட்டி அந்த பணமுடிப்பை குடிக்கின்றார்கள். வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் 25,000 தீனார். அந்த காலகட்டத்தில் அது 25 லட்சத்திற்கு சமமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக 313 சஹாபாக்களுக்கும் அன்று இரவிலேயே அதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக வேண்டி எல்லோரும் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், ஹாதா வக்கீலுல்லாஹி வ ரசூலிஹி, தோழர்களே இதோ பாருங்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஏற்ற ஒரு செயலாளர் வருகிறார் பாருங்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலாளர். பொறுப்பை நிறைவேற்றுவதில் அல்லாஹ்விற்காக வேண்டி கவனமாக பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர் வந்து விட்டார் பாருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பார்க்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எழுந்திருத்து முஸாஃபஹா முஆனகா செய்கிறார்கள். இது வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு உழைப்பாளி தன்னுடைய உழைப்பை மதித்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வின் மீது அவர் நம்பிக்கை வைத்து தன்னுடைய உழைப்பினில் அவர் கவனம் செலுத்தினாரேயானால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா அவர் எதிர்பாராத புறத்தில் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தந்து விடுவான். யாரும் யாரிடத்திலும் கையேந்து கூடிய அவசியம் இல்லை. உங்களுடைய துஆவிலே இப்படிப்பட்ட ஒரு துஆவை எப்போதுமே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலும் உன்னை தவிர்த்து வேறு எவரிடத்திலும் கையேண்டக்கூடியவர்களாக என்னையும் என்னுடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களும் சாலிஹான குடும்பத்தின் யாரையும் நீ ஆக்கி விடாமல் எங்களுடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக ஆக்கி கொடு என்று உங்களுடைய துஆவினில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய துஆவினில் இந்த துஆவை நீங்கள் ஆக்கிக் கொண்டு உழைப்பை நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்க் தந்து விடுவார். அதைத்தான் அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு வகுத்து தந்த இந்த புனிதமான வாழ்க்கையின்படி வாழ்நாளில் நாம் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நிரப்பமாக நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் நூறு என்னும் பிரகாசத்தை உண்டாக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நமக்கு என்றென்றும் தந்தல் புரிவானாக.